ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கான இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று இதோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு February 28 நைட் 7:03 PM இந்த டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டீசரோட மினிட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1:34 சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டீசர் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாரை வச்சு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத நானும் ஆவலாக வெயிட் பண்ணுறேன். அஜித் ஃபேன்ஸும் இந்த படத்துக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு டீசர் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு இந்த டீசர் பயங்கரமாக வந்திருக்கா இல்லை சூப்பராக வந்திருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் கூலி. இந்த படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை எட்டு இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சாங்குக்கு இவங்க டெபியூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பூஜா அட்டே இந்த படத்தில் சாங்குக்கு வராங்களா இல்லை படம் ஃபுல்லாக வராங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸுங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 10 இல்லைன்னா இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ, ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ எப்படி படம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம குபேரா படத்தோட அப்டேட். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சேகர் கமலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாந்த் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா தனுஷ், நாகார்ஜுனா, ராசிக் மந்தனா, ராஷ்மிகா மந்தனா இவங்க 3 பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற அப்டேட் இந்த இதில் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ பார்த்தீங்கன்னா வர ஜூன் 20 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கேட்டு தனுஷ் ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனுஷுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷ், டேரக்டர் சேகர் கமலா இவங்களோட காம்போல இந்த படம் எப்படி உருவாயிருக்கு, எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ஷனில் நம்ம மோகன்லால் நடிச்சிருக்க படம் தான் லூசிஃபர் 2 த எம்ப்ரான். இந்த படத்தோட மோகன்லாலோட இன்ட்ரோ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா இருக்குது. ஏன்னா பார்க்குறப்ப அந்த போஸ்டர் ரொம்ப கேட்சிங்காகவும் இருக்குது. எல்லாருமே இந்த போஸ்டர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இந்த போஸ்டர் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர March 27 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லூசிஃபர் 1 ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்த படம். ஸோ அதுக்கப்புறம் இதோட ப்ரீக்குவலான இந்த படம் லூசிஃபர் 2 எம்ப்ரான் இந்த படம் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிருத்திவிராஜ் மோகன்லால் காம்போல ஏற்கனவே நம்ம 2 படம் பார்த்துருக்கோம். இவங்க இது 3ஆவது டைம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்
வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் எப்படி வரப்போகுதுங்கிறத ரிலீஸ் அன்னைக்கு பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் நம்ம விக்ரம் நடிச்சிருக்க படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2017 அப்போது இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2018 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தனால இந்த படம் ஒரு எப்பப்பெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் இந்த படத்தோட டேட் அப்பப்போ தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர May 1 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். May 1 அதே நாள் நம்ம கார்த்தி சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா சார் நடிச்சிருக்க படம் தான் மெட்ரோ. அந்த டேட்லேயும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ விக்ரம் சூர்யா இவங்க படம் கிளாஷ் ஆகாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒருவேளை மறுபடியும் இந்த படத்தோட டேட்டு தள்ளி வைக்கிறாங்கன்னா அப்போது சூர்யா சாரோட மெட்ரோ படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். துருவ நட்சத்திரம் விக்ரம்க்கு என்ன மாதிரி ஒரு படமாக அமைய போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி சுப்ராஜோட ப்ரொடக்ஷன் ஸ்டோன் பெஞ்ச் இவங்க ப்ரொடக்ஷனில் தன்னோட 16வது படமான பெருசு இந்த படம் இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடியாக இந்த படம் உருவாகுது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர மார்ச் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மெயின் லீடாக நம்ம வைபோ நடிச்சிருக்காப்புல. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமாவாக இந்த படம் எப்படி கை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி அந்த படங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக அவர் கொடுப்பாப்புல. ஸோ இந்த படம் அவரோட 16வது ப்ரொடக்ஷனில் இந்த படம் உருவாயிருக்கு பெருசு. ஸோ இந்த படம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்க படம் தான் இந்த படத்தோட இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஜானரில் இந்த படம் உருவாயிருக்கு. ஸோ ஸ்ருதிஹாசன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாரர் ஜானரில் இந்த படம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லாவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தான் இந்த ட்ரெய்லர் பார்க்க போனீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்ருதிஹாசன் மெயின் லீடாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடிடி ரிலீஸ் நாளைக்கு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வெப்சீரிஸ் ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸாக இந்த நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதன்படி சுழல் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த வெப்சீரிஸில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம கதிர், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த வெப்சீரிஸில் 2 பேருமே மெயின் லீடாக இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சுழல் பார்ட் 1 இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. ஸோ இதை தொடர்ந்து செகண்ட் பார்ட் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குன்னு சொல்ல எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலிமா நடக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வெப்சீரிஸ் நாளைக்கு அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த சீரீஸுக்காக நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம மணிகண்டன் நடிப்பில் ஷான்வே மேகனா இவங்க ஆக்டிங்கில் உருவான படம் தான் குடும்பஸ்டன். இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வர 28 நாளைக்கு இந்த குடும்பஸ்டன் படம் G5 ஓடிடி தளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மிடில் கிளாஸ்
மென்ஸுகளை மையப்படுத்தி இந்த படம் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் நாளைக்கு G5 OTT தளத்தில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த குடும்பஸ்தான் படம் ஓடிடியில் பார்க்குறக்கு எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியோட நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அட்லி இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம பாலாஜி தரணிதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாப்புல. இவர் ஏற்கனவே விஜய் சேதுபதியை வச்சு 2 படம் கொடுத்துருக்காப்புல. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், இன்னொன்று விஜய் சேதுபதியோட 25வது படம் சீதகாதி. இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாப்புல. அதை தொடர்ந்து 3வது முறையாக விஜய் சேதுபதி கூட ஜாயின் பண்ணி அவர் படம் பண்ணுறாப்புல. ஸோ இந்த படத்துக்கான இப்போது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் விடலை. இப்போதைக்கு ஷூட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ விட்ருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர மார்ச் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பாலாஜி தரணிதரன் விஜய் சேதுபதியோட காம்போ 3வது முறையாக நடக்க போகுது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். தேங்க்யூ, பி சேஃப், and once again this is FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.